கிருஷ்ணகிரியில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 20 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது விளைச்சலோடு சேர்த்து வரத்து அதிகமாகிய காரணத்தால் தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்த நிலையில் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய தள்ளப்பாடியில் விவசாய நிலங்களில் வீசப்படும் பழைய மின் கம்பங்களால் பயிர்கள் நாசமாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரிய தள்ளப்பாடி அருகே 4 வழிச்சாலையில் அகற்றப்பட்ட பழைய மின் கம்பங்களை அப்புறப்படுத்தாமல் அங்கிருந்த நெல் வயல்களிலேயே மின்சாரத்துறையினர் வீசிச் சென்றுள்ளனர். இதனால் விவசாயிகள் முறையாக தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் நெல் பயிர்களின் வளர்ச்சி குறைந்து செடிகள் அழுக ஆரம்பித்துள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை சுற்றுலா மையப்பகுதி வளாகத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அணை வளாகப் பகுதியில் முறையான சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெறாத நிலையில் ஆங்காங்கே தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார குறைபாடு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகள் குப்பைகளை அகற்றும் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் 3வது நாளாக பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பெண் விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். சென்னை கோயம்பேட்டில் இறுதி ஊர்வலத்தின் போது போதை ஆசாமிகள் போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தி அராஜகம் செய்த சம்பவம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட போதை ஆசாமிகள் அந்த வழியாக பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்ற மாணவர்களை மடக்கி பிடித்து ஓட ஓட விரட்டி தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. சாலையின் ஓரமாக நடந்து செல்லும் மாணவர்களை எவ்வித காரணமுமின்றி தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பும் மக்கள் திமுக அரசு போதை ஒழிப்பில் தோல்வி அடைந்ததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தொண்டையில் மாடு முட்டியதில் மாடுபிடி வீரர் பரிதாபமாக உயிரிழந்தார். புனித சந்தியாகப்பர், புனித செபஸ்தியார் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி உரிய விதிமுறைகளை பின்பற்றாமலும் பல்வேறு குளறுபடிகளுடன் நடைபெற்றதாகவும் காவல்துறையினரும் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவர் மாடு பிடிக்கும் போது மாடு தொண்டையில் முட்டியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் கார்கள், இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்படுவதால் 108 ஆம்புலன்ஸ் போன்ற அவசர ஊர்திகள் வந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மருத்துவமனைக்கு நோயாளிகளுடன் வரும் முதியவர்கள், கர்ப்பிணிகள் மிகுந்த அவதியடைவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை 6 மாதங்களாக சரி செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குடிநீர் கழிவுநீரோடு சேர்ந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. பெரிய நெசனூர் கிராமத்தின் பல பகுதிகளில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் பெருக்கெடுத்து ஓடி கழிவுநீருடன் சேர்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து 6 மாத காலமாக புகார் தெரிவித்தும் தற்போது வரை விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகள் மிகுந்த மெத்தனத்தோடு நடவடிக்கை எடுக்க உள்ளனர். இதனால் வரும் தேர்தலில் விடியாத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க பொதுமக்கள் தயாராகி உள்ளனர். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பைப் லைன் ஓட்டையாகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல பைப்பு தண்ணி வெளியே போகுது. அப்படி போகிற பட்சத்தில் இந்த டேங்கை ஆப்ரேட்டிங் நின்ன உடனே திரும்பி அந்த தண்ணி ரிட்டர்ன் போகுது. ரிட்டர்ன் பைப் லைன் போயிட்டு திரும்பி டேங்க்கு போகுது. இந்த தண்ணி தான் கிராம பொதுமக்கள் நாங்கள் குடிக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ளார இந்த தண்ணி ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது. ஏன்னா இந்த தண்ணி பல நாள் நிற்கிறதால, தெருவில் நிற்கிறதால, ரோட்டில் நிற்கிறதுனால இந்த தண்ணி ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இந்த அசுத்தமான தண்ணி திரும்பவும் டேங்க்கு போகுது. டேங்கு போகிற பட்சத்தில் அங்கே தண்ணி நாங்கள் குடிக்கக்குள்ளே ஒரு வாடை வருது. அப்படி இருக்குள்ளார இந்த தண்ணியை குடித்து குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதாவது மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படுற அபாயம் இருக்குது.